காசி காண்டம் யாத்ரா பரிக்கிரமம் 14 லிங்கங்களின் நீராடல் மற்றும் தரிசனம் எப்போதும் கொண்டு வரும் மற்றொரு அற்புதமான யாத்திரை இது அனைத்து தடைகளையும் அளிக்கிறது. மேலும் இது புனித தலத்தில் வசிப்பவர்களால் செய்யப்பட வேண்டும். வாரணாவில் புனித நீராடுதல். சைலேசாவை தொடக்கத்திலேயே தரிசிக்க வேண்டும். பின்னர் சங்கமத்தில் புனித நீராடுதல் மற்றும் சங்கமேஸ்வரரை தரிசிக்க வேண்டும். பின்னர் பக்தர் ஸ்வாலின தீர்த்தத்தில் புனித நீராடுதல் மற்றும் ஸ்வாலின ஈஸ்வரரை தரிசிக்க வேண்டும். மந்தாகினி தீர்த்தத்தில் நீராடல் செய்த பிறகு மத்தியமேஸ்வர பகவானை காண வேண்டும். பின்னர் அவர் ஹிரண்ய கர்ப்பேஷ தீர்த்தத்தில் நீர் வழிபாடுகளை செய்ய வேண்டும். ஹிரண்ய கர்ப்பேஷத்தை தரிசிக்க வேண்டும். பின்னர் அவர் மணிகர்ணிகையில் நீராடி ஈசானனரை தரிசித்து இறைவனை தரிசிக்க வேண்டும். பின்னர் அவர் கோப்ரேக்ஷ கூபத்தில் நீராடி வழிபாடுகளை செய்து கோப்ரேக்ஷத்தை தரிசிக்க வேண்டும். கபிலே யாக்ரதாவில் நீராடிய பின்னர் அவர் ரிஷபத்வஜரை தரிசிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட கிணற்றில் உள்ள தண்ணீரை பயன்படுத்திய பின்னர் அவர் உபசாந்த சிவனை தரிசிக்க வேண்டும். பஞ்ச சூடாகிரதாவில் நீராடிய பின்னர் அவர் ஜேஷ்ட ஸ்தானத்தை வணங்க வேண்டும். சதுர் சமுத்திர கூபத்தில் நீராடிய பின்னர் அவர் இறைவனை வணங்க வேண்டும். பகவானுக்கு முன்னால் உள்ள குளத்தில் உபஸ்பர்ஷனம் நீராடல் செய்த பின்னர் அவர் சுக்ரேஸ்வரரை வணங்கி சம்பந்தப்பட்ட கிணற்றில் நீர் சடங்குகளை செய்ய வேண்டும். தண்டகாதத்தில் நீராடிய பின்னர் அவர் வியாக்ரேசரை வணங்க வேண்டும். சௌனகேஸ்வர குண்டத்தில் நீராடிய பின்னர் அவர் பெரிய ஜம்புகேஷ லிங்கத்தை வணங்க வேண்டும். இந்த யாத்திரையை செய்த பின்னர் மனிதன் ஒருபோதும் உலக இருப்பு என்ற கடலில் துன்பக் கடலில் மீண்டும் பிறக்க மாட்டான். இந்த அயதனங்களுக்கான யாத்திரை இந்த வரிசையில் தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டும். இருண்ட பாதையில் முதல் சந்திர நாளில் தொடங்கி அதன் சதுர்த்தசியுடன் முடியும். இந்த யாத்திரையை செய்த பிறகு ஒரு மனிதன் ஒருபோதும் மறுபிறவி எடுக்க மாட்டான். யாத்திரைகள் பரிக்கிரம பகுதி இனிதே நிறைவடைந்தது.